அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இப்போ நாங்கள் பார்க்க போகிற பலஸ்தீன் கோட்டையை பற்றி. பலஸ்தீன் கோட்டைண்டா உங்களுக்கு என்னென்ன புரியுதா? அல்லாவால் நேருக்கு நேராக இதாக்கப்பட்டது. அல்லாவால் துப்புரக்கப்பட்ட பள்ளி தான் இந்த அப்சா பள்ளி. இந்த அப்சா பள்ளிக்காக எவ்வளோ சபாயிமார்கள், எவ்வளோ பேர் நபித்தோழர்கள், எத்தனையோ நபிமார்கள் உயிரை கொடுத்து பாதுகாக்கப்பட்ட இந்த அப்சா பள்ளி இப்போ யூதர் கைவசம் இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க, இப்போ பெரிய பெரிய ஜனாதிபதியால் மட்டும்தான் இந்த அப்சா பள்ளி பாதுகாக்கப்பட வேணும், அவங்க அல்லாஹ்கிட்ட வகை சொல்ல வேணும்னு சொல்கிறீங்க. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நம்ம உஸ்மான் அலி என்ன செய்கிறாங்கன்னா, அதை கைப்படுத்தி உஸ்மான் அலி கையில் கொடுக்கப்பட்டு அவர் உயிரே போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ்கிட்ட நாங்கள் வகை சொல்கிறதுக்காக இருந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக வேண்டி அப்சா பள்ளியை கைப்படுத்த போனாங்க உஸ்மான். அப்படிப்பட்ட அந்த பள்ளியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இப்போ முஸ்லீம்கள் பெரிய ஜனாதிபதி அரபு நாட்டு முஸ்லீம் நாட்டு ஜனாதிபதிகளுக்கு பள்ளியை போட்டுட்டு அப்சா பள்ளியை கைப்படுத்திக்கிறாமல் இன்னமும் கை கட்டி கொண்டு நினைக்கிறீங்க. இப்போ மௌலவிமார்களுக்கும் கடமை தான், பொதுமக்களுக்கும் கடமை தான். யுத்தம் செய்கிறதுக்கு யார் யாருக்கு தகுதி இருக்கிறோ அத்தனை பேருக்குமே அந்த அப்சா பள்ளியை பாதுகாக்கிறதுக்கு தகுதி இருக்கிறீங்க. இப்போ அப்சா பள்ளியை இப்போ நம்ம மீட்காம உலகம் அடைஞ்சிட்டு பயத்தில் நாங்கள் மீட்காமட்டாலும் கூட எல்லா இடத்துல அத்தனை பேருமே வகை சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம். அப்சா பள்ளின்னு சொல்கிறது அல்லாவின் புதினம், முஸ்லீம்களின் முதலாவது கிப்லா என்று எல்லாருக்குமே தெரிந்த விஷயங்கள். இப்போ இந்த அப்சா பள்ளியை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீம் மூமின்களுக்கும் கட்டாய கடமையாகும். அதோடு இந்த முதலாம் கோட்டை என்பது முதலாசி என்று நம்ம நினைக்கிறோம். இது ரெண்டாவது நாங்கள் சந்திக்கிறோம் புது நிகழ்ச்சியோடு. பலஸ்தீன் கோட்டை 2 நாங்கள் சந்திப்போம். இதுவரை நான் உங்கள் ஃபஸ்லு. அஸ்ஸலாமு அலைக்கும்.